எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மாற்றமா ஏமாற்றமா? இந்த தவக்கால 32வது சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு 4வது கட்டளை, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. முதல் 3 கட்டளைகள் கடவுளை சார்ந்தது. ஸோ கடவுள் முக்கியமான இடத்தை கொடுக்கணும், கடவுளுடைய பெயரை தேவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. 3வது அவர் கொடுத்துருக்கிற இந்த ஓய்வு நாளை எவ்வளவு பரிசுத்தமாக நம்ம அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்தோம். இந்த 4வது கட்டளையில் இருந்து கடவுளின் சாயலில் பாவனையில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்குது. குடும்பம் மிக முக்கியமான காரணியாய் திருச்சபையின் வளர்ச்சிக்கு உத்வேகமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ பெற்றோர் அப்படிங்கிறப்ப 18லேருந்து 21 வயசு வரை சீனியர் ஆயாச்சு, அதுக்கப்புறம் அவங்க இது இல்லை அப்படிங்கிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் பெரியவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க விசேஷமாய் நாம் அழைக்கப்படுகிறோம். கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் 2199 ரொம்ப அழகா சொல்லுது. பெற்றோர்கள் அவர்கள் வயதுக்கு இருக்கக்கூடிய மரியாதையையும் அவர்களுக்குரிய அன்பையும் அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளையும் சிறப்பாய் கடமைகளை நிறைவேற்றுகிற உன்னத பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வாழ சிறப்பாய் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு தாய் தந்தையரை எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்கூடா இருக்குது. இன்னைக்கு வேகமாய் வளர்ந்து வருகிற இந்த உலகத்தில் குடும்பத்தின் முக்கியத்துவம் இந்த பெரியவர்களால் உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருப்போம். தாய் தந்தையை எப்படி மதிக்கிறோம், அவர்களுக்கு எந்த அளவு கீழ்ப்பிடிக்கிறோம். பல சமயங்களில் நம்ம கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க முடியாத சமயத்தில் கண்ணால் காணக்கூடிய தெய்வங்களாக தாயும் தகப்பனும் கடவுள் தன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காக குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய பொறுப்பான பெற்றோரையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சிறு வயதில் பயப்படுறோம், அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் நாம் வளருகிற போது அவர்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கொடுக்கிறோமா? திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, the future of humanity passes by way of the family. இந்த குடும்பம் எப்படி வளருதுங்கிறது குடும்பத்தின் அஸ்திவாரமான மனிதத்துவத்திலிருந்து தான் வளர்கிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்களில் குறிப்பாக வேதாகமத்தில் இந்த பெரியவர்களை குறித்த நெகட்டிவான ஒரு சில காரியங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, உன் தாய் தந்தையருக்கு எரிச்சல் ஊட்டாதே, அவர்களை கொடுக்க வேண்டிய காரியங்களை நீ செய்யாமல் இருக்காதே. ரொம்ப அழகா சீராக் புத்தகம் கொடுக்குற அறிவுரையில உன்னதமானது, உன் தாய் தந்தையருக்கு ஈடாக நீ எதை அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை நீ இன்னைக்கு அவங்கள விட அதிகமாக படிச்சிருக்கலாம், இன்னைக்கு அவங்கள விட ஞானத்தில் வளர்ந்துருக்கலாம், அவங்க சம்பாதிச்சதை விட இன்றைக்கு 10 மடங்கு 15 மடங்கு நீ அதிகமாய் சம்பாதிக்கலாம், அவங்கள விட நீ அழகா இருக்கலாம், அவர்களை விட திறமைசாலிகளாய் ஞானமிக்கவராய் நீ இருக்கலாம். ஆனால் அவங்க தியாகத்தோடு உன்னை பெற்று ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ப்பதற்குரிய சூழ்நிலைகளை செஞ்சாங்க பாருங்க. அதற்கு ஈடாக
உங்களால் எதுவும் செய்ய முடியாது. கடவுள் அப்படியே நிறுத்திடல. ரொம்ப அழகா கொலோசியர் புத்தகத்தில் சொல்றார், 3வது அதிகாரம் 21வது வசனம், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். அப்ப பெற்றோர் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, அதை கடவுள் கொடுத்த பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பை கடம்பட செய்யணும். அப்படி செய்கிற போது ஒரு சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது, பிள்ளைகளுக்கு சில பாகுபாடு காட்டுகிறது, வேற்றுமைகளை பார்ப்பது அப்படிங்கிறது பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் விதைக்கிற விஷ விதை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தில் புனிதர்கள் வளர்க்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளை புனிதத்தில் வளர்க்க, ஜெப உறவில் வளர்க்க நீங்கள் தவறக்கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு மறைக்கல்வி குழந்தைகளுக்கு மறைக்கல்வியில் பங்கெடுக்க இல்லாமல் பெற்றோர் அழைத்து செல்லுகிற போது தயாராகி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் முதியோர் இல்லம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஏன், சின்ன வயசுல அவனுக்கு கிடைக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை நீ செய்யாததனுடைய விளைவை நீ பின்னாட்களில் அறுவடை செய்வாய். அப்ப நம்ம ஒரு பொறுப்பான பெற்றோரா நடந்திருக்கிறோமா? நம் பெற்றோருக்கு பொறுப்பான பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? இந்த சிந்தையோட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, திருத்தந்தை அதிகமாய் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை சொன்னது போல இந்த 3 வார்த்தைகள், மே ஐ, தேங்க்யூ, பாடன் மீ, நான் செய்யலாமா, மன்னித்து கொள்ளுங்கள், இனி நன்றி என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளை எங்கள் குடும்பங்களில் அதிகமாய் பயன்படுத்தவும், குடும்ப உறவில் வேரூன்றி கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய இல்ல திருச்சபையை கட்டி எழுப்பவும் எங்களை வழிநடத்தும். ஆமென்.